ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னிஸ் கிச்சன். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தயமும் பெருஞ்சோம்பும் எடுத்திருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் மீன் சுத்தமாக கழுவி கொண்டாந்துருக்கேன். பெருஞ்சோம்பும் வெந்தயமும் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் பூண்டு. வெங்காயம் பூண்டு மஞ்சள் வச்சா நல்லாயிருக்கும், அதனால் மஞ்சள் வச்சுனேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி மயிரை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு. குழம்புக்கு சேர்த்தே போட்டேன். அது என்ன மீனுமா? இது எல்லா மீனும் கலந்து போட்டார். என்ன மீன் எனக்கு தெரியல. பாம்பு மாதிரி இருந்துச்சு ஒரு மீன், நீளமாக இருந்தா. இது ஒரு மீன். எல்லா மீனும் கலந்து போட்டார். அதுக்குள்ளே புளி கரைச்சிக்கலாம். புளியை கொஞ்சம் கூட போட்டு கெட்டியாக கரைச்சிக்கணும். தக்காளியெலாம் நல்லா சேர்ந்து மஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிளகாத்தூள் போடலாம். சாம்பார் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இது நல்லாயிருக்கும். நான் எல்லாம் வறுத்து வச்சாருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த மிளகாத்தூள். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது மஞ்சத்தூள். இது தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி கெட்டியாக கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு இப்படி கொதிக்கும்போது மீன் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் போடலாம். அப்படி மூடி வச்சு கொதி வரட்டும். ஒரு கொதி வரட்டும். இந்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. ரெடி ஆயிடுச்சு. சுட சுட மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.